வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடியாப்பம் கை வலிக்காமல் சூப்பராக புழிஞ்செடுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கா, அப்போ இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பூ போல் சாஃப்டாக இருக்குன்னு. இந்த இடியாப்பம் எப்படி செய்யணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 250 ml தண்ணி, அது கூட அரை பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சலிச்சு எடுத்து ஒரு தனியாக அது ஒரு பாத்திரத்தில் இருக்கட்டும். இப்போ கொதித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திக்கலாம். ஒரே இதாக சேர்த்துனிங்கன்னா கட்டி விழுந்துடும், இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட விட்டுக்குங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான கண்டன்சியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் தண்ணி ஊற்றி தெளிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேருங்க. இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இது முக்கியமான டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி விடுவோம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க, கவனமாக பார்த்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி மாவு வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இந்த பதம் இருந்தாலே நமக்கு இடியாப்பம் புழியறதுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அச்சு குழாயில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு இப்போ மாவை நான் உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அச்சு குழாயில் நிரம்புற அளவுக்கு மாவு மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கரலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நான் ஜூம்லேயே காட்டுறேன். இடியாப்பம் பாருங்கள், ஒரு 2 சுற்றுலேயே எவ்வளோ சாஃப்டாக புளியுதுன்னு பாருங்கள். இதை விட அருமையான டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் கண்டிப்பாக சாஃப்டாக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் பூ போல் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்ப 2 பிசிறு தட்டுற மாதிரி இருக்கணும். நல்லா புளிஞ்சு வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீதி இருக்க மாவில் நான் புளிஞ்சு எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுக்கலாங்க. தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நான் எடுத்து பார்க்குறேன், வெந்து வந்துருச்சு. இப்படி மாதிரி ஒட்டாமல் இருக்கணும், அதான் வெந்து வந்ததுக்கு அர்த்தம். இப்போ எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இது கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எடுக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும். இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கூட தேங்காய் பால் இல்லை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.